மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய அனுதின தேவ மன்னாவாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். அவனுக்கு அன்பான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 139ஆம் சங்கீதத்திலே தாவீது பக்தன் விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழியினிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று 139ஆம் சங்கீதம் 23 24 வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதிலே நாம் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். கண் பார்வையிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோமா? வார்த்தையிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோமா? கிரியையிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோமா? நடத்தையிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோமா? நாம் எதிலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராகவும் இருக்கிறார். எனவே என்னென்ன காரியம் உன்னிடத்திலே குறைவா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரால் நாம் உணர்த்தப்படும் போது நாம் சற்றும் தாமதிக்காமல் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற அந்த காரியங்களை நம்ம விட்டு நீக்கி போட வேண்டியது, நம்ம விட்டு எடுத்து போட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவனுக்கு அன்பான தேவச்சனமே, மெய்யான ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பாவங்களை மாத்திரம் அறிக்கை செய்து நாம் வருகிறதுனாலே பிரயோஜனமில்லை. அறிக்கை செய்வதோடு மாத்திரமல்லாமல் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சோதித்து பார்த்து எதிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்கிறதை ஆராய்ந்து அறிந்து அவரால் நாம் நித்திய வழிக்கு நேராய் நடத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென்.